வணக்கம். மீடியா நெட்டின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி இன்று வந்து நிற்பது மூணாறில். 2024 பாராளுமன்ற தேர்தலை குறித்துள்ள கருத்துக்களை பொதுமக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நிறைய மிருகங்கள் சலியங்கள்ல தொழிலாளிகள் நிறைய அவஸ்தப்படுறாங்க. அது மூணார் மக்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எலெக்ஷன்ல நமக்கு குறிச்சு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒண்ணு போல எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல உள்ள சலுகையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். முக்கிய எங்களுக்கு ரேஷனே ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. 1 கிலோ அரிசி, அந்த 1 கிலோ அரிசியை எப்படி நாங்க சாப்பிட முடியும்? எங்களுக்கு உயிர் காயத்து தான். யூடிஎஃப் வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாங்களும் ஜோய் சார்ஜி இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அந்த பூமி பிரச்சனை பத்தி நல்லா படிச்ச ஒரு ஆளு. டீனும் சரி, ஜோய் சார்ஜும் சரி, மூணார் டவுனில் அவங்களுக்கு பண்டு ஒரு பைசா கூட இது நாள் வரைக்கும் கருத்தில் கொண்டு இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு வரும் என்று சொன்னால் அது நிச்சயமாக மூணார் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதுபோல இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் மார்க்கெட்டில். இங்கே உள்ள வியாபாரிகள்கிட்ட நம்ம அடுத்து வர்ற தேர்தலில் எப்படி கருத்து கணிப்பு இருக்குன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம். இப்போ அடுத்து மூணாரில் தொழிலாளிகளோட மனநிலைமை எப்படி இருக்கு? 24ஆம் தேதி நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் தொழிலாளிகளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எந்த கட்சி வரும் என்பது நம்மால் கருத்து கணிப்பு கூற இயலாது. என்றாலும் மூணார் பகுதியை பொறுத்த மட்டில் கூடுதலும் தோட்டம் தொழிலாளிகள், அது மாத்திரம் மலையோர பகுதிகளாக இருக்கிறபடியினால் மிகவும் முக்கியமாய் கருதப்படுகிற பட்டை இஷ்யூ இங்கே இருக்கிறது. ரெண்டாவது, மூணாறுங்கிறது ஒரு டூரிஸ்ட் மேഖല. இன்றைக்கி வந்து டிராஃபிக்னு சொன்னால் கணிசமான டிராஃபிக். சனி ஞாயிறுகளில் எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது. அது மாதிரி லோக்கலில் உள்ள ஜனங்களுக்கு பார்க்கிங் வசதியே கிடையாது. அதுபோல் டூரிஸ்ட் வர்றவங்களுக்கும் பார்க்கிங் வசதியே கிடையாது. இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கருத்தில் கொண்டு இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு வரும் என்று சொன்னால் அது நிச்சயமாக மூணார் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதுபோல் தோட்டம் தொழிலாளிகளுக்கு, அதுபோல் எஸ்டேட் மேഖലயில் உள்ள மக்களுக்கு யார் வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பது மக்களின் கருத்து. அது ஏதோ ஒரு பகுதிக்குள்ளாக அவர்கள் முடங்கி கிடப்பது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இனி வருகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அதை கருத்தில் கொண்டு தோட்டம் மேഖലயில் உள்ள ஜனங்களுக்கு நல்ல ரீதியில் அவர்களுடைய சம்பள பிரச்சனையும் அதுபோல் அவருடைய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தையும் முன்னேற்றுவதற்கான காரியங்களை முன்னெடுப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது நல்லதாக இருக்கும். இன்று பொதுவாக விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸோட விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு கிடுகிடுகிடம் என ஏறிக்கொண்டே இருப்பதினால் மக்கள் தொடர்ந்து வியாபாரத்திலே நமக்கு நல்லா கவனிப்போம் என்று சொன்னால் மக்கள் பொதுவாக அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கே திணறுகிற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. மத்தியில் வரும் ஒரு நல்ல ஒரு சர்க்கார் வரும் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று நம்பி இருக்கிறோம். நிச்சயமாக மக்களை ஆதரிக்கிற, மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற ஒரு அரசு வரும் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக டூரிஸ்ட் மேഖലയ്க்கு இந்த டிராஃபிக் இஷ்யூவும் அதுபோல் பார்க்கிங் வசதியும் தோட்டம் தொழிலாளர்களுடைய பிரச்சனையும் பரிகணிக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வருவார் என்று சொன்னால் அது இந்த மூணார் பகுதிக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அண்ணா வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிருச்சு. இப்போ அடுத்து வந்து மூணார் மக்களோட, தொழிலாளிகளோட, சாதாரண மக்கள் தான் மூணாரில் இருக்காங்க. உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? இப்போ அடுத்து யார் வந்தால் நல்லாயிருக்கும்? மக்களுக்கு என்னென்ன தேவை வரும்? யார் வந்தாலும் என்னென்ன தேவைன்னு ஒன்று சொல்லுங்கள். சரி. இது வரைக்கும் யாரும் வந்து அது ஒன்று செஞ்சதில்லை. இனி அடுத்த பரணம் நல்லவங்களாக வந்து ஒரு ஆட்சி அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். மூணாருக்கு நிறையா இஷ்டமும் நிறையா காரியங்கள் இருக்குது. இந்த ஆற்று பிரச்சனை இருக்குது. பஸ் ஸ்டாண்டு, மேக்ஸிமம் பஸ் ஸ்டாண்டு இல்லை மூணாரில், வந்து பஸ் ஸ்டாண்டு இல்லை. வர கெஸ்ட்டை நம்பி தான் மூணார் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. மெயின் வந்து பார்க்கிங் மாதிரி இடம் கிடையாது.
அது மாதிரி கவர்மெண்ட் சார்பாகவோ ஏதோ ஒரு ரிசோர்ட்டோ ஒரு ஹோட்டலோ எதுவுமே நல்லா இருக்குது. அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க. எங்கேருந்து வந்தாலும் சரி சாப்பாடும் தங்கு வசதி அவங்க ரொம்ப இதாக இருக்குது, இட வசதியாக இருக்குது. இங்கேருந்து மாட்டுப்பட்டி வர டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போயிட்டு வரதுக்கு 6 மணி நேரம் டிராஃபிக் ஆகுது. அது ஒரு கரெக்ட் பண்ணணும். ஆனால் இந்த அளவு ராகுல் வந்தால் நல்லா இருக்கும்னு என்னோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ மத்தியில் வந்து என்ன நிலைமை ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ மோடியோட ஆட்சி தொடருமா இல்லை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது மக்களோட மனநிலையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அது என்னோட மனநிலை. ஆமாம், ராகுலுக்கு ஒரு சின்ன யங்கர்ஸ்னால ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு என்னோட பார்வையாக இருக்கும். நன்றிண்ணா. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 24 தேர்தல் நெருங்கிருச்சு. 26ஆம் தேதி நமக்கு வாக்குப்பதிவு இருக்குது. மூணாறு மக்களில் வந்து முன்னணி வேட்பாளர்களும் பயங்கர பிரச்சாரத்தில் இருக்காங்க. இப்போ மூணாறு மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குது? யார் வந்தால் என்னென்ன தேவைகள் இருக்குது மக்களுக்கு? மக்களுக்கு வந்து மூணாறில் வந்து மொத்தம் வந்து நெருக்கடிகள் கூடுதலாக இருக்குது. மக்களுக்கு வந்து போக்குவரத்து இடைஞ்சல் ரொம்ப இருக்குது. பிறகு இங்கே வந்து இந்த பாத்ரூம் வசதிகள்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. மக்கள் போக்குவரத்து டூரிஸ்ட் மேலே நிறையா இருக்குது. அதனால் வந்து வர்றவங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுக்கணும். அடுத்து வர்றவங்க எலெக்ஷன் வர்றவங்க நல்ல காரியங்கள் நல்ல முறையில் எல்லாம் நல்ல முறையில் செயல் வர மாதிரி செய்யணும். இப்போ நீங்கள் வந்து வியாபாரிகள், இப்போ வியாபாரிகள்னும் போது நிறைய விலை உயர்வு இருக்குது, விலை இது இருக்குது. இப்போ காய்கறி விலை குறைவும் இருக்குது. காய்கறி வியாபாரம்லாம் எப்படி விலை உயர்வாகவும் போய்கிட்டு இருக்குது. இப்போ சாதாரண மக்களுக்கு வந்து இது பயங்கர இதாக இருக்குது. இப்போ விலை உயர்வை பற்றி என்ன? விலையில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து மழை பெய்கிற சமயத்தில் வந்து விலைவாசிகள் கூடுதலாக இருக்குது. அங்கே அலுவலும் பொருள் நிறையா வரும்போது இங்கே விலை வித்தியாசம் நிறையா வருது. அதே மாதிரி ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாங்க. விலை குறைவான இடத்துல வாங்கிட்டு வர்றவங்க விலை குறைச்சி வைக்கிறோம். விலை கூடுதலான விலை அந்த மார்க்கெட் அனுசரித்து நாங்கள் எல்லா வியாபாரியும் அந்த விலையை பர்ச்சேஸ் என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலையை நாங்கள் சேர்ந்து வியாபாரம் செய்கிறோம். நன்றி. தொழிலாளர்கள் போனதெல்லாம் நல்ல ஏதாவது மீண்டும் டீன் குறையாக சேர்ப்பார். 1,00,000 போனதுன்னா 1,70,000 ஓட்டை சேர்த்தார். இப்போ வந்துட்டு ஒரு 10,000 ஓட்டு 10,000 ஓட்டு 20,000 குறையும். பாக்கி உள்ளவங்க எல்லாத்துக்கும் டீன் குறையாக மனசு ஜோய்ஸ் வரைச்சு சேஃப்டிக்கெல்லாம் சான்ஸே இல்லை. மத்தியில் ராகுல் கட்சி அதில் உரப்பு மோடி வந்துட்டு மோடியை வந்துட்டு மோடித்தனமாக அப்படி புரிஞ்சுக்காங்க. மூணாறு மக்கள் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. ஏன் எதனால அப்படி சொல்கிறீங்க? எந்த ஒரு கஷ்டத்திலும் ஒரு சிரமத்திலும் ஈடுபட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஓட்டு தான் தேவை தவிர வேற ஒன்றும் செய்யப்படுறாங்க. இப்போ கடந்த 10 வருஷமா மத்தியில் மோடி ஆட்சி செய்கிறார்ல, இப்போ அடுத்து ஏதாவது மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கண்டிப்பாக வரணும். அடுத்து ஒரு நபர் வந்தால் தான் மாற்றங்கள் வரும். அப்போ இடுக்கியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இடிக்க பொறுத்து ஒரு அவங்க காரியம் தான் பார்க்குறாங்க. மக்களுக்குள்ள நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. எல்லாம் இந்த வன்னிய மிருகங்கள், காட்டு யானை, காட்டு போத்து, சிறுத்தைகள் இதை கொண்டு மக்கள்கள் நிறைய துயரத்தில் இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும்னு கேட்டுக்கோங்க. தோட்டம் தொழிலாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வேணும். காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி கூட யானை, காட்டு போத்து, கடுவா நிறைய மிருகங்கள் சலியங்களில் தொழிலாளிகள் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. அது இல்லாமல் மூணாறில் வந்து போதுமான அளவுக்கு வாகன பார்க்கிங் இல்லை. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸோ ஒரு ஃபயர் போர்ஸோ போகிறதுக்கு வழி இல்லை. அதுக்கு நல்ல ஒரு இது கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். இந்த எலெக்ஷனில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்தானம் நிறைய கொடுக்குறாங்க. அது நடவடிக்கை வரமாட்டேங்குது. என்ன தண்ணி பற்றாக்குறை ரொம்ப தண்ணி பற்றாக்குறையை வந்து அரசு அந்த எந்த ஆட்சி வருதோ அவங்க நிறைவேற்றும். நிறைய விலைவாசி பிரச்சனைகள் நிறைய எல்லாமே பார்த்து செஞ்சு எந்த அரசியல் பாதி வந்த நியாயமான ஆட்சி பொதுமக்கள் பாவப்பட்ட ஆட்சி நல்ல சம்பளம் பத்தலை. சம்பளம் ரொம்ப குறைவா, சம்பளம் விலைவாசி அதிகமா இருக்கு. அதனால எங்களுக்கு எப்படி வந்தா எங்களுக்கு சம்பளம் அதிகரிச்சு யாரு வந்தாலும் பொதுவாகவே எந்த ஒரு பொலிட்டிக்கல் அரசியல்வாதிகள் வந்தாலுமே அவங்களோட சுயநலமான ஒரு இதுதான் பார்த்துட்டு இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எம்பி இந்த 5 வருஷமா நல்ல ஒரு பிரவர்த்தனை எல்லாமே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தாலுக்குள்ள காரியங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இடுக்கியில் UDF வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. நாங்களும் அதை தான் விரும்புகிறோம். அதே மாதிரி மத்தியிலையும் ராகுல் காந்தி வரணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். காங்கிரஸ் கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். 2024 எலெக்ஷன் வருது இல்லையா? இப்போ அடுத்த வாரம் ஓட்டு பதிவு இருக்குது. இப்போ அடுத்து யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாறு சிச்சுவேஷனில் பட்டய பிரச்சனை இருக்குது, பார்க்கிங் வசதி இல்லை. ஒரு டூரிஸ்ட் வந்தாச்சுன்னா அதுக்குள்ள உத்தரவாதங்கள் வந்து பஞ்சாயத்தோ நேரிருத்தம் கொடுக்க வழி இல்லை. அதனால் எங்களை சார்ந்த அளவுக்கு ஜோதிச்சு வச்சு வந்தால் மிக நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கும். ஏன்னா விமர்சனம் நல்லா இப்போ போடி மெட்டு டு
நம்ம ரோடு விகசனம் எங்கேயாச்சும் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் உண்டாக்கி கொடுத்தது ஜோய் ஜோர்ஜ். அதுபோல் விகசனம் வரணும், பட்டயம் திருப்பி வழங்கணும் அப்படின்னா எல்டிஎஃப் சர்க்கார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இதோட மக்களோட கருத்து என்னென்னா 2 பேரும் வந்தால் ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மூணாறு விகசனத்துக்கு வந்து எல்டிஎஃப் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்களும் வியாபாரிகளும் எதிர்பார்க்கறது வந்து எல்டிஎஃப் வந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இந்த கழிவு உண்டான மூணாவது டவுன் இங்கே கிடக்கணும். எல்லாரும் ஒன்றிச்சு போன நான் நீ வெளியே வந்தாக்கா போகுங்க. இது ராഷ്ട്രീയക്കാർ കൊണ്ടാണ് ഈ സ്ഥലം ഇങ്ങനെ കിടക്കുന്നത്. ഇവൻ വെച്ചാ അവൻ വെച്ചാൽ അവൻ വെച്ചാൽ എങ്ങനെ സമ്മതിക്കില്ല. അങ്ങനെയാണ് ഇത്. അല്ലെങ്കിൽ മൂന്നാർ പണ്ടേ റിസോർട്ട് പോയത്. இனி வந்தாக்க இங்கே இருக்காது, அவ்வளோ. இனி வேற ஏதாவது இந்தியான்னு பேர் இருக்கு, வேற ஏதாவது பேர் வச்சுட்டு போக வேண்டியதான். நம்ம எல்லாம் தெருவில் போயிடும், அவன் மாத்திரம் தான் அவ்வளோ. இடுக்கியில் எப்படி இருக்கு? இடுக்கியோட தொகுதி நிலைமை இது வந்து எப்போ மாதிரி டீனுக்கு தான் டீனுக்கு தான் கிடைக்கும். இங்கே இடுக்கியில் இப்போ டீன் வந்தாலும் பிரியாபோஸ் வந்தாலும் ரெண்டும் ஒன்று தான், பிரச்சனை இல்லை. ஆனால் டீனுக்கு தான் எனக்கு தெரியும். நல்லா இருக்குங்கிறதுல அதை காட்டும். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன விகசனம் நடந்துச்சு, அதாவது இந்த மூணார் சிட்டியில் ஒரு விகசனம் எம்பி ஃபண்டில் இருந்த ஒரு விகசனம் நடந்தது தான் நம்ம இதாவது ஆமாம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த எப்படியும் சரி, இப்போ உள்ள எப்படியும் சரி, டீனும் சரி, ஜோசியர்க்கும் சரி, மூணார் டவுனில் அவங்களுக்கு ஃபண்டு ஒரு பைசா கூட இது நாள் வரைக்கும் விநியோகிக்கல. இந்த உலகத்தில் இருந்து வர அத்தனை சஞ்சாரிகளும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டில் அடிസ്ഥാன சௌகரியங்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்னும் டாட்டா கையில் இருக்குது. அந்த டாட்டாட்ட இருந்து அவங்களும் அடிസ്ഥാன சௌகரியம் செஞ்சு கொடுத்தது கிடையாது. இப்படி இருக்கிற நிலைமையில மக்கள் நிலைமை ரொம்ப இதாக தான் இருக்குது. பிரச்சனைங்கிறது வந்து ஒவ்வொருத்தவங்க மனசுல ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கான வெளியே சொல்ல மாட்டேங்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பத்தாயிரம் பிரச்சனை கொடுக்காதவங்களுக்கு இன்னும் இது வரைக்கும் கொடுக்காத அது தெரியும். சரி இஷ்டம் வளர்த்து போகிறவங்க மேலே இடுக்கி மக்கள் தொகுதி மக்களுக்கு வந்து இடம் கொடுக்கணும். ஏன்னா அச்சுதானந்த் சார் காலத்துல வந்து ஒரு 97 பிளாட் போட்டாங்க. அதுல யாருக்குமே கிடைக்கல, இதுவரைக்கும் கிடைக்கல. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். நாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க, அன்னன்னைக்கு வேலை செஞ்சு அன்னன்னைக்கு கட்சி விட்டுக்கிறோம். இதை எந்த உதவியுமே செய்ய வரல, யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்காங்க. பார்த்தீங்கன்னா கடந்த அடுத்த வாரம் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. மக்களோட மனநிலைமை இப்படி இருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும்? நல்லா இருக்கு. விகசனங்கிறது 5 வருஷமா எந்த விதமான எதுவுமே நடக்கல. வீடு பிரியாபோஸ் இது வேற பார்த்ததே இல்லை. அதுக்கு யானை பிடிக்கிறது மட்டும்தான் வந்திருக்காரு. இது வேற வந்து எல்டிஎஃப் வந்தா நல்லா இருக்கும். எடுத்துக்காரு எல்லாரும் சொல்லப்போனா ஜோய்ஸ்வர்த்தி பரணசாமி இருக்கையில் அங்கீகரிச்ச பண்டிகை தான் டீன் பிரியாபோஸ் நடப்பில் ஆக்கிட்டு இருக்காப்புல. டீன் பிரியாபோஸ் புதுதாக ஒரு எந்த ஒரு பத்திரிகை வைக்கல, வச்சிருக்கேன்னு சொல்லி தேர்தல் அறிக்கைட்டு இருக்காரு. ஆனா எந்த ஒரு அறிக்கை இது வரைக்கும் நடப்பில் ஆகலை. ஏன்னா ஃப்ளக்ஸர்ஸ் வச்சிருக்காங்க, 86 டவர் வச்சிருக்கோம். அதில் 7 டவரு ரொம்ப இதாக டெவலப்மெண்ட் பண்ண போறதுக்காக இது வரைக்கும் எந்த டவருமே வச்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. எந்த டவரும் நவீனப்படுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அதனால எங்களுக்கு எல்டிஎஃப் ஆட்சிக்கு வந்தால் இந்த விவசாயம் நல்லா இருக்கும். அதான் எங்களோட கருத்து. எப்படி மக்கள் என்னன்னு எதிர்பார்க்குறாங்க? அவங்களுக்கு தேவை மெயின் ரோடு வசதி. ஒரு ரோடு பார்த்தா அவங்களுக்கு பொதுவாக 2 ரோடுங்கிறது ஒரு 2 தான். ஒன்று ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, 2வது பார்த்தா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸு. நிறைய எஸ்டேட் விபாகத்திலே ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லி தவிர்க்க முடியாதுன்னு நிறையா பேனர் வேறு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எலெக்ஷனில் நமக்கு எலெக்ஷனை குறித்து இப்போ அதுக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இன்னும் கூட கொஞ்சம் கூட ஒரு வாரம் இருந்தால் கொஞ்சம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இப்போ அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றமாக தான் இருக்காங்க. அதை குறித்து நம்ம வந்து பெரிய அளவில் சொல்லவும் முடியாது, தாழ்வாகவும் சொல்ல முடியாது. 2 பாவும் ஈக்குவலாக தான் இருக்கு. எலெக்ஷனில் பொதுவாக ரோடு வசதி செஞ்சு கொடுத்தாலும் ஆளுங்க விரும்புறதே ரோடை மட்டும்தான். வேற யாருமே போக்குவரத்து வசதி வேற என்னத்தை விரும்ப போறாங்க? எலெக்ஷனில் ஏற்கனவே இந்த ரேஷன் கடையை பாருங்க, அதையும் கொஞ்சம் குறைச்சி விட்டாங்க. அதையும் கொஞ்சம் ஏதாவது ஒரு வர்ற இதில் யாரு செஞ்சாலும் அவங்களுக்கு நன்மை இருக்கும். யாருன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஒரு வாரம் ஆனால்
நம்ம கூட எப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ரெண்டு பாகம். ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுது இந்தியாவில். இப்போ இடுக்கி தொகுதியில் அடுத்த வாரம் வாக்குப்பதிவு இருக்குது. இப்போ இடுக்கி தொகுதியில் உள்ள மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக மூணார் பகுதியில் இடுக்கி பொதுவாக நம்ம மூணார் பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎன் குரியாக்கோஸ் எம்பி சிறப்பாக செயல்பட்டிருக்காருன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா போன பீரியடில் நம்ம பெரியவார பாலம் உடஞ்ச காலகட்டத்தில் அதுக்கடுத்து அதை தொடர்ந்து வந்த பெட்டிமுடி சம்பவம் உட்பட காரியங்கள் பார்க்கும்போது நாங்களும் அவரோட இணைந்து நாங்கள் சில இந்த பெரியவார உடஞ்சிருக்க சமயத்தில் எங்கள் கூட இருந்து செயல்பட்டிருக்காரு. வேறு 8ஆவதை பொறுத்தவரை எங்கள் டிவிஷனில் ஒரு டவர் இல்லாத ஒரு பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் அவர்கிட்ட ஒரு டைமு ஒரு கோரிக்கை பொதுமக்களை சார்ந்து கொஞ்சம் சைன் எல்லாம் வாங்கி ஒரு டவருக்குள்ள காரியத்துக்கு கோரிக்கை கொடுத்துருந்தோம். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியவார எஸ்டேட்டில் 8ஆவதுக்கு உட்பட்ட ஒரு இடத்துல பொதுவான 3 டிவிஷன் ஆனப்படி பழையாடு லோயர் டிவிஷன் இந்த 3 டிவிஷன் சென்டரில் ஒரு டவர் அமைச்சிருக்காங்க. அது இன்னும் ஏகதேசம் வரக்கூடிய மாதங்களை ஓப்பன் ஆகும் வேறு சொல்லியிருக்காங்க. இப்படி இதற்கு முன்பு காலகட்டத்திலையும் இவருடைய பீரியடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎன் குரியாக்கோஸுடைய செயல்பாடு நம்ம மூணார் மேഖലയ്க்கு எஸ்டேட் தோட்டத்தொழில் மேഖലയ്க்கு ஒரு நல்ல காரியமாக தான் இருக்குது. இன்னும் வரக்கூடிய எலெக்ஷன்லையும் ஏன் டிஎன் குரியாக்கோஸ் எம்பி மீண்டும் வந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜோய்ஸ் வந்தால் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தளவு இங்கே வந்து பூமி பிரச்சனை வந்து பிரதானப்பட்ட ஒரு விஷயம். அந்த பூமி பிரச்சனையை வந்து எல்லா அரசியல் தலைவர்மாரும் வாராங்க, இந்த பூமி பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குள்ள விஷயங்கள் என்ன ஏது, அது இந்த பூமி உள்ள பிரச்சனைகளுக்குள்ள சட்டத்திட்டங்கள் அது நல்ல தெரிஞ்ச ஒருனா எங்களுக்கு தெரிஞ்சு ஜோய்சோர்ஜி இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அந்த பூமி பிரச்சனை பற்றி நல்லா படித்த ஒரு ஆள். நமக்காக அந்த பூமி பிரச்சனை இன்னைக்கு இந்த அளவுக்கு அது இருக்கிறதுக்கு மெயின் காரணமே அது ஜோய்சோர்ஜிக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று. பின்ன அது இல்லாமல் இடுக்கி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விகசனத்துக்கு இந்த ரோடு நேஷனல் ஹைவே இருக்கும். இந்த மாதிரி முத அவர் வந்ததுக்கு இந்த ரோடுல வந்திருக்கு. அதனால மீண்டும் அவர் வந்தார்னா இடுக்கி மாவட்டம் இதை காட்டிலும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. தேனி தோட்டம் தான் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம எம்பி செவிச்சாருன்னா நம்ம மறையூர் திருவப்பட்ட சபரிமலை போட்டு வச்சிருக்காரு. இது வேற நமக்கு போட்டு கொடுக்குறாரு. அவர் வந்தா நமக்கு இந்த வருஷம் கட்டாயம் நமக்கு அவரே செவிச்சார். நலமா வந்து இருக்கிற காலத்துல கழிஞ்ச 5 வருஷமா யூடியூ ஆட்சி இருந்தாங்க. அவங்க வந்து எந்த விமர்சனமும் இது வரைக்கும் இங்கே செஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்தவரை இப்போ எல்டிஎஃப் ஆட்சி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். யார் வந்தாலும் ஜெயிச்சு வந்தவங்க யார் வந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு காணலாம். அந்த வன்னிய மிருகங்களோட சல்லியை தொட்டு கொஞ்சம் ஒளிவாக்கினா நல்லாயிருக்கும். அக்கா வணக்கம். இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து தேர்தல் வருது இல்லையா? இப்போ தேர்தல் வரும்போது மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? நீங்க என்னெல்லாம் தோட்ட தொழிலாளி என்ற நிலைமை என்னென்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் வந்து யானை ரொம்ப இருக்குது, தொந்தரப்படுத்துது. அரிசி ரேஷன் கடை சரியாகவே கொடுக்க மாட்டேக்காங்க. 1 கிலோ அரிசி தான் கொடுக்காங்க. ஓட்டு யார் செவிக்காங்களோ அவங்க வந்து ஓட்டுக்கு மட்டும்தான் வராங்க, மற்ற நேரம் வரமாட்டேக்காங்க. அந்த பாவப்பட்ட மக்களும் ஏற்று பார்க்க மாட்டேக்காங்க. ஆனால் நான் யார் செவிக்காங்களோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடலன்னு இல்லை. ஆனால் வந்து செவிச்சிட்டு போன உடனே எங்களுக்கு வந்து நல்லது செய்யணும். 1 கிலோ அரிசி பத்தாது. எங்களுக்கு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்குது. 1 கிலோ அரிசியை வச்சு அதை வச்சு நாங்களும் குடும்பம் நடத்தியும் போக முடியாது. அதனால எங்களுக்கு அரிசி ரேஷன் அரிசி வேணும். மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு கிலோ அரிசிக்கு கருமாயப்படுதான் சாப்பாட்டுக்காக. சில வீட்டுக்குள்ள அரிசி கூட இல்லை, போடக்கூட அரிசி இல்லாமல் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுது. சின்ன பிள்ளைங்க 1 வயசு 1.5 வயசு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். மக்கள் ஓட்டு மட்டும்தான் எல்லாம் கேட்க வராங்க. மற்ற நேரம் அந்த பக்கமே ஏற்றே பார்க்க மாட்டேக்காங்க. அதனால நீங்கள் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏற்று பார்க்கணும். சரி, இப்போ எஸ்டேட் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்கு, அந்த காட்டு யானை, காட்டு மாடெல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குல்ல. இப்போ அதில் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்களுக்கு உயிர் காயத்து தான். ஒவ்வொரு நாளும் பயந்து 11 மணி வரை உறங்காம ஆனா வந்துருமானு எதிர்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாள் பயந்து தான் வாழ்க்கை செய்யறோம். அக்கா சொல்லுங்க, உங்களோட இப்போ கருத்து என்னவா இருக்கு? இப்போ அடுத்த எலெக்ஷன் வரும்போதுல ஓட்டு கேட்கறதுக்கு மாத்திரம்தான் வராங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்றாங்க. 1. 2வது எங்களுக்கு 1 கிலோ அரிசியை வச்சு ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? 1 கிலோ அரிசி பத்தாது. எங்களுக்கு எப்படினாலும் ஒரு ஆளுக்கு வந்து 5 கிலோ 10 கிலோனாலும் அரிசி வேணும். அரிசி கொடுக்கணும். ஆமாம், யார் ஜெயிச்சாலும் சரி. ஆனால் மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க.
யார் ஜெயித்தாலும் எங்களுக்கு அரிசி பின்ன வந்து விலங்கு இந்த யானை இதுக்கெல்லாம் ரொம்ப சல்லியம் பயங்கரம். எங்களை வேலைக்கெல்லாம் வரதுக்கு பயமாக இருக்குது. இப்போ அதுக்கும் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு தீர்மானம் எடுத்து அதையும் மாற்றி வைக்கணும். ரோடு வசதி இல்லை, ரோடும் போட்டு கொடுக்கணும். பின்ன வந்து கவர்மெண்ட்டு இந்த எலெக்ஷன் யார் மந்திரி ஆகினாலும் சரி எல்லாருக்கும் ஒன்று போல் எல்லாருக்கும் கவர்மெண்ட்டில் உள்ள சலுகையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். குறிப்பிட்டு இப்படி பிபிஎலுக்கு தான் கொடுப்பேன், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லாரும். ஒரு டூரிஸ்ட்னால எங்களுக்கு வண்டி டிராஃபிக் ஆகுது, இங்கிட்டு போக முடியல, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கரெக்டாக போக முடியல, நாங்களும் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக வர முடியலை. அதை ஒன்று சரி பண்ணணும். எங்களுக்கு வண்டி போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அதை ஒன்று சரி பண்ணணும். ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது, அதை ஒன்று சரி பண்ணி தரணும். இந்த தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரேஷனாக இருக்கட்டும், ஒரு மருந்து வசதியாக இருக்கட்டும், எதுக்குமே நாங்கள் என்ன வெளியே தான் போனோம். அதனால எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த எஸ்டேட்டில் இப்போ ஹச்எம்எல்ல வந்து எங்களுக்கு ரெகுலர் ஆஸ்பத்திரி இல்லை. எங்களுக்கு ஆஸ்பத்திரி வேணும் அப்படின்னா நாங்கள் அடிமாலி தான் போகணும். இங்கே டாக்டர் வராரு, வந்து பார்க்குறாரு, அவர் எழுதி கொடுத்தா எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் போக வேண்டியிருக்கு. ப்ரைவேட்டாக எதுவுமே போக முடியாது. இதே டாட்டாவாக இருக்கட்டும் நாங்கள் பைசா கட்டி தான் பார்க்கணும். எல்லாமே நாங்கள் எப்படி சும்மா போக முடியாது இல்லை, எங்களுக்கும் தோட்டத்தில் இந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் காசு. அதனால எப்பயுமே என்ன சொல்ல, ஆஸ்பத்திரி வசதி எங்களுக்கு ரெகுலராக இங்கே இருக்கும். இங்கே தேகல் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு குறிப்பிட்ட வசதி தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட வசதி இருந்தாலுமே சரி, மற்றதுக்கு ப்ரெஷர் சுகர் இதுக்கெல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். மற்ற உள்ள நோய்களுக்கெல்லாம் இப்போ கேன்சர்னு ஒரு நோய் வந்தாலும் எங்கே போகணும்? வெளியே தான் போகணும், அடிமாலி தான் போகணும். மற்றபடி இங்கே ஒரு சலுகையும் இல்லை. அதனால எல்லாமே கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல்வாதி வந்தாங்க, அன்னைக்கு நவகரலத்துக்கு போனோம், எல்லாம் சொன்னாங்க பட்டா 45 நாளில் அவங்களுக்கு கொடுத்துருவோம், இடம் காணிச்சிருவோம். இன்னும் காணிக்கல. அடுத்த பரணை வந்துருச்சு. அடுத்த பரணை வர வரைக்கும் நாங்கள் அந்த பட்டா வச்சுட்டே இருக்க முடியுமா? அந்த பட்டா இப்போ செல்லாதே. நாங்கள் கரை அடைச்சிருக்கோம், எல்லாம் அடைச்சிருக்கோம். லாக்காட்டு பகுதியிலேயே மட்டும் 35 பேருக்கு மேலே இருக்கும் அந்த பட்டா வச்சவங்க. இடம் காணிக்கவே இல்லை. இங்கே தேவிகுளத்தில் தான் எங்களுக்கு போட்டிருந்துச்சு, ஃப்ளாட் நம்பர் எல்லாம் கொடுத்து எல்லாம் போட்டிருந்துச்சு, எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் யாருமே ஒரு சலுகை பண்ணல. முக்கிய வர எங்களுக்கு ரேஷனே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. 1 கிலோ அரிசி, அந்த 1 கிலோ அரிசியை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? அதையும் நாங்கள் காசு கொடுத்து தான் வெளியே வாங்க வேண்டியது இருக்குது. 25 கிலோ நாங்கள் வாங்கணும் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு நாங்கள் வச்சுக்கிற முடியும்? ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல 25 கிலோ பத்துமா? அதனால எப்படி சொல்ல, எல்லாருக்குமே ஒரு தொழில் எந்த வாய்ப்புமே இங்கே இல்லை. மூணாரை பொறுத்தளவுக்கு தொழில் வாய்ப்புன்றது இல்லை, சுத்தமாகவே இல்லை. அதனால தொழில் வாய்ப்பு அதிகம் வேணும். ஆமாம், தொழில் வாய்ப்பு வேணும் அவங்களுக்கு. இப்போ வந்து என்ன சொல்ல, அரிசி விலை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது, காய்கறி விலை, அரிசி விலை எல்லாமே அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. என்னைக்கு இதெல்லாம் குறையும்னு எங்களுக்கே தெரியலை. கூடி போனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, நீ அவங்களுக்கு பட்டவங்களுக்கு யாருமே பார்க்கல, பார்த்துட்டு பேசினா பரவாயில்ல. நீ வந்து நான் ஓட்டு போடுறது பார்க்க போகிறது இல்லையே, நான் உனக்கு போட்டிருக்கேன்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கு போய் சொல்ல, நீ எனக்கு வேண்டிய சலுகை நீ செஞ்சுதான் ஆகணும். அது செய்யறது இல்லை. அது யாராக இருந்தாலுமே சரி, யாருமே செய்யல. வார்டு மெம்பராக இருக்கட்டும், பிளாக் மெம்பராக இருக்கட்டும், கவுன்சிலர், யாருமே செய்யறது இல்லை. ஏன்னா அது அவங்கவுங்க ஃபேமிலி மட்டும்தான் அது இஷ்யூ போகுதே தவிர இந்த தோட்ட தொழிலுக்கு யாருமே வரல. இப்போ இந்த ரிட்டையர்டு முடிச்சுட்டாங்க, 58 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுச்சு, 60 வயசுல 2 வருஷம் கை காசு வேலை பார்க்காங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு எங்கே போவாங்க? எங்கே போகிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இந்த எப்படி சொல்ல, இந்த எஸ்டேட்டு வேலையில் செஞ்சாங்கன்னா இடம் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா அவங்க அவ்வளோதான். நாளைக்கு ஒரு எப்படி சொல்லனா, நாளைக்கு கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ எஸ்டேட் வேலை பார்க்கலையேன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்கு தேவை சொந்த வீடு வேணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லா சலுகையும் எங்களுக்கு கொடுத்தாதான் நாங்கள் எப்படி சொல்ல, இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு நாங்கள் வெளியே கடந்து போக முடியுமா? இப்போ மோஸ்ட்லி வந்து இருக்கிறது ஹிந்திக்காரங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஹிந்திக்காரங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்களே தவிர, ஹிந்திக்காரங்களுக்கு தான் முழு உரிமையும். இங்கே ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், ஒரு அரிசி வாங்கினா இருக்கட்டும், அவங்களுக்கு போய் நீ ரேஷன் கிடையாது, நீ போய் வாங்கிக்க நான் சொல்லிக்கிறேன். இப்போ நிறைய இடத்துல ஹிந்திக்காரங்க மட்டும்தான் ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ நாங்கள்லாம் வெளியே வந்திருக்கோம்னு காரணம்னா ஹிந்திக்காரங்க தான்.
இன்னைக்கு ஹிந்திக்காரங்க குறைவா இருக்காங்க. இன்னைக்கு எங்கள் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. 100க்கு மேற்பட்ட ஆளுங்க வந்து ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. நாங்களும் அதே மாதிரி அன்றாட தேவைக்கு எங்கே போகணும், வெளியே தான் போக வேண்டியது இருக்குது வேலைக்கெல்லாம். இன்னைக்கு இந்த வேலையில கொழுந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எந்த வேலைக்கு போவோம்? இங்கே தொழில் வாய்ப்பு தான் அதிகமாக வேணும். ஏன்னா எஸ்டேட் மேഖലயில் எல்லாம் படிக்க வச்சுட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. படிச்சும் நிறைய பேர் இங்கே தான் வேலைக்கு வராங்க. அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு வேணும். அடுத்த வருணம் வந்துச்சுன்னா தொழில் வாய்ப்பு கொடுங்க. அரிசி நல்ல அரிசி கொடுங்க. ஒரு வீட்டுக்கு 10 கிலோ வச்சு கொடுங்க. மீதி அரிசியை நாங்கள் வெளியே தானே வாங்க போகிறோம். நீ கொடுத்த அரிசியை ரிட்டர்ன் எங்களுக்கு கொடுங்க. அவ்வளோதான் சொல்லுவோம், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல ஒரு அரசியல் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். எஸ்டேட் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேயிலை தொழில் நம்ம நல்லா இருக்கும், கம்பெனி நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு. அந்த 58 வயசு வந்ததுக்கப்புறம் கம்பெனி வீட்டை விட்டு இறக்குது. அந்த ரிட்டையர்டை வாங்கி ஒரு காங்கிரீட் போடுறது கூட ஒரு இடம் இல்லாமல் நம்ம பூமி இல்லாமல் நிற்கிறோம். எஸ்டேட் மக்கள் நிறையா மக்கள் எல்லா பகுதியில் இருந்து எஸ்டேட் மக்களுக்கு ஒரு கேரளா அரசு வந்து எங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய வீடு சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பூமி நிலம் காட்டணும். இந்த வர எலெக்ஷனில் யார் வந்தாலும் சரி தான் எங்களுக்கு ஒரு உட்கார்றதுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு எதுவும் உதவி பண்ணுங்க. இன்று நம் மூணார் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டதில் வனவிலங்குகளின் பிரச்சனை, பஸ் ஸ்டாண்ட், மருத்துவமனை, டிராஃபிக் போன்ற பிரச்சனைகள் தான் முக்கிய கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. மீண்டும் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி அடுத்த இடத்தில் தொடரும். அடுவா நிறைய மிருகங்கள் சலியங்கள்ல தொழிலாளிகள் நிறைய அவஸ்தைப்படுறாங்க. அது மூணார் மக்கள் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எலெக்ஷன்ல நமக்கு எலெக்ஷனை குறித்து இப்போதைக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. எல்லாருக்கும் ஒன்று போல எல்லாருக்கும் கவர்மெண்ட்ல உள்ள சலுகையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். முக்கிய வர எங்களுக்கு ரேஷனே ஒழுங்கா கொடுக்கறது இல்லை. 1 கிலோ அரிசி, அந்த 1 கிலோ அரிசியை எப்படி நாங்கள் சாப்பிட முடியும்? எங்களுக்கு உயிர் காயத்து தான். யூடிஎஃப் வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. நாங்களும் ஜோய் சார்ஜி இடுக்கி மாவட்டத்தில் உள்ள அந்த பூமி பிரச்சனை பற்றி நல்லா படித்த ஒரு ஆளு. டீனும் சரி, ஜோய் சார்ஜும் சரி, மூணார் டவுனில் அவங்களுக்கு பண்டு ஒரு பைசா கூட இதனால் வரைக்கும் கருத்தில் கொண்டு இதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசு வரும் என்று சொன்னால் அது நிச்சயமாக மூணார் மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.